ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மொறுன்னு சுவையான காரவடை. இது ஒரு பாரம்பரியமான பலகாரம். திருநெல்வேலி சைடு ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. மோஸ்ட்லி எல்லா டீ கடைகள்லேயும் கிடைக்கும். நல்ல மேலே மொறுன்னு கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம யூஸ்வலாக செய்கிற பருப்பு வடை, உளுந்து வடை இதை விடவே இந்த வடை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ஸ்பெஷலான பருப்பு, உளுந்து எல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த வடை செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரெசிபி. ரொம்ப பக்குவம் பார்த்து மாவெல்லாம் ஆட்டணுங்கிற அவசியம் இருக்காது. இங்கே சொல்கிற ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சாவே போதும். அதிகம் எண்ணெய் இழுக்காத பர்ஃபெக்டான மொறு வடை கண்டிப்பாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெசிபி. நம்ம விசேஷ நாட்களில் டீட்டெயில்டாக வடை பாயாசமோட நம்ம சமைக்கும் போது இந்த வடை நம்ம ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் சுட சாப்பிடும்போது கண்டிப்பாக 1-2 வடைலாம் நிறுத்த முடியாது. அதிகமாக தான் எல்லாருக்குமே சாப்பிட தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த வடைக்கு நம்ம பருப்பு ஊற வச்சிடலாங்க. நான் இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு, அதாவது 250 கிராம் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கிறேன். காய்ந்த பட்டாணி பருப்பு, இதை வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. பாரம்பரிய பலகாரமான இந்த காரவடை பட்டாணி பருப்பும் உளுந்தும் சேர்த்து செய்கிறது தான் காரவடை. மோஸ்ட்லி டீ கடைகளில் இந்த பட்டாணி பருப்பு சேர்த்து தான் மசால் வடை செய்வாங்க. ரொம்ப நல்ல மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. எல்லா கடைகள்லேயும் மோஸ்ட்லி கிடைக்கும். ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. கூடவே 50 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. ஸோ கார வடை பட்டாணி பருப்பும் உளுந்தம்பருப்பும் 5க்கு 1ங்கிற ரேஷியோவில் சேர்த்து அதை பக்குவமாக அரைச்சி செய்கிறது தாங்க காரவடை. ரொம்ப நல்ல மொறுன்னு வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 2 பருப்புலையும் தனித்தனியாக தண்ணி விட்டு நல்லா 2-3 வாட்டி கழுவி நம்ம ஊற வச்சிடலாங்க. இங்கே 2 கழுவியாச்சு. இப்போ நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு 3-4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆட்டி வடை செய்ய போகிறோம். புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கு சொல்கிறேங்க, கடலைப்பருப்பு வேறு, பட்டாணி பருப்பு வேறு. கடலைப்பருப்பு சன்னா தால், பட்டாணி பருப்பு ஸ்பிளிட்டட் பீஸ் தால். எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு 3.5 மணி நேரம் ஆச்சு. பட்டாணி பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. அந்த உளுந்தம்பருப்பும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சிலையும் அரைக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். கிரைண்டரில் நம்மளுக்கு குயிக்காக வேலையாகும். மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். வடையும் நல்ல மொறுன்னு வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிரைண்டரில் அரைக்க ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இல்லைங்க மிக்சியில் அரைக்கிறதா எங்களுக்கு சௌரியம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சிக்கோங்க. நான் இங்கே கிரைண்டரில் அரைச்சிக்கிறேங்க. நல்லா ஊறின பட்டாணி பருப்பு, உளுந்தம்பருப்பு 2 கலந்தே சேர்த்தாச்சு. நல்லா போட்டு விட்டு கொஞ்சமாக மட்டும்தாங்க தண்ணி விடணும். அதாவது நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் மட்டுமே தான் தண்ணி விட்டுக்கிறேன். அதிகமாக தண்ணி விட வேண்டாம். நல்லா ஊறின பருப்பு கடன்னு ஃப்ளஃபியாக அரைச்சிரும். அதாவது நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு 8 to 10 நிமிஷம் மட்டுமே அரைங்க. நல்ல ஃப்ளஃபியாக மாவு வந்துடும். அதிகம் நேரம் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சம் ஃப்ளஃபியாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. மாவு பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக அரைப்பட்டுருச்சு. அப்படியே தொட்டால் காற்று மாதிரி இருக்குது. உளுந்தம்பருப்பு பட்டாணி பருப்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா அரைப்பட்டுருச்சு. அவ்வளோதாங்க. நம்ம இனி கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவை வெளியே எடுத்துடலாம். இதுக்கு மேலே அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இங்கே வடைக்கு சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அதாவது வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சாச்சு. அது என்னென்னு சேர்த்துட்டே பார்த்துடலாம். மாவு ஒரு அகலமான பவுலில் எடுத்து வச்சாச்சு. மாவு பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக இருக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நல்ல கிறிஸ்பியாக வரும் வடை. சப்போஸ் மாவு கொஞ்சம் லூஸாக இட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. இந்த வடைக்கு பொறுத்த வரைக்கும் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லாவே. அடுத்தது நல்ல பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், கூடவே பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, ஒரு 2-3 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. அடுத்தது இஞ்சி, இது மஸ்ட்டு.
அதாவது ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்ல பொடியாக நறுக்கி கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. ஜீரணத்துக்கும் நல்லது, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்தது நல்ல பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி, கூடவே தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. நீ நல்லா கலந்து வச்சிடலாம். வடை மாவு ரெடி. இந்த வடை மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம உருட்டியோ தட்டியோ அந்த ஷேப் கொண்டுட்டு வந்துட்டு நம்மளால் பொரிச்செடுக்க முடியாது. அப்படியே எடுத்து உருட்டி எண்ணெயில் போட்டுறணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இங்கே பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கடாயில் விட்டு சூடு பண்ணியாச்சு. இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கையை இப்படி நனைச்சிட்டு நம்ம இந்த வடை மாவை எடுத்து உருட்டி போட்டுடலாம். அது பாத்திரத்தோட எட்ஜுக்கு மாவை கொண்டு வந்து இப்படி எடுத்து உருட்டி இப்படி போட்டுறணும். டக்கு டக்குன்னு போட்டு விட்டுறலாங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இனி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொரிச்செடுக்க வேண்டியது தான். திருப்பி போட்டு நல்லா பொரிச்செடுக்கலாம். ஸ்டவ்வை மட்டும் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வரும், மேலே நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. ஆயிலில் அந்த பபிள்ஸ் நல்லா கம்மியானதுக்கப்புறம் நம்ம ஆயிலை விட்டு வெளியே எடுத்துடலாம். அப்படின்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ பபிள்ஸ் கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்படி ஒரு டிஷ்யூவில் போட்டு விட்டுருங்க. மோஸ்ட்டாக இந்த வடைக்கு பெருசாக எண்ணெய் இழுக்காது, ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். அதை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணாவே உங்களுக்கு அது புரியும். அடுத்த அடசலும் அதே மாதிரி தாங்க. அந்த பாத்திரத்தோட ஓரத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு எடுத்து நம்ம உருட்டி போட்டு விட்டுறலாம். இதில் ஷேப்பெல்லாம் நம்ம கொண்டு வர முடியாது, ஏன்னா மாவு நல்லா பொறுன்னு இருக்கும். அதனால தான் இது பொரிச்சு எடுக்கும்போது வடை ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி எண்ணெய் அதிகமாக இழுக்காது, ரொம்ப நல்லா இருக்குங்க. அது நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதாங்க, சுவையான கார வடை நல்ல மொறுன்னு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. மேலே நல்ல மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணும், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது சுட சாப்பிட ஆரம்பித்தா கண்டிப்பாக 1-2 வடையோடு நிறுத்தவே முடியாது. மினிமம் ஒரு 7-8 வடைனாலும் சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிப்பியும் கூட, டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கார வடை, அந்த பட்டாணி பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த ஒரு பாரம்பரியமான திருநெல்வேலி ஸ்பெஷல் கார வடையை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.